பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 தர வேண்டும் என்று சொன்னது யாரு? நாங்க இல்ல. யாரு? விடியில் தான் தர, ஸ்டாலின் தான் வர, விடியில் தான் தரன்னு சொன்ன ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? அது வேற வாய், இது வேற வாய். நான் ஏதாவது சொன்ன கேஸ் போடுவோம். விழுப்புரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம், முதல்வர் ஸ்டாலினை ஒருமையில் பேசியிருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்களே சொல்லிக்கங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன வாய்? அன்னைக்கு என்ன சொல்லிச்சு அந்த வாய்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 தர வேண்டும், 10,000 தர வேண்டும். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 50,000 தர வேண்டும். எங்க அப்பா கருணாநிதி கொண்டு வந்து கொடுத்தாரா? நீ கூட இப்ப சரி, எங்களால முடியல, நாங்க தான் துப்பு இல்ல, பக்கு இல்ல, கொடுக்கல. நீ தான் தாராள மனசாச்சு, தாராள பிரபுவாச்சு கூட. இன்னைக்கு 10,000 வேணாம், அந்த சென்னை மக்களுக்கு 6,000 கொடுத்தீங்க, அந்த 6,000 கொடு. விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் 6,000 கொடுக்கணும். என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 40,000 கொடு. மத்திய அரசு பேரிடர் இதுல குறித்திருக்கிற இதை விட கம்மியாக இந்த அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 40,000 கொடு. என்ன விவசாயி கொடுத்து நீ ஏன் கட்டுப்பட போறியா? கொடு. என்ன கட்டு போற? கள்ளச்சாராயம் செட்டு 10 லட்சம் கொடுக்குற. ஆனா விவசாயிக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு மனம் இல்ல, எண்ணம் இல்ல. ஆனா ஓட்டு மட்டும் வேணும், விவசாயிகளுடைய ஓட்டு மட்டும் வேணும். ஆகவே தயவு செய்து இந்த அரசு, இந்த மாவட்ட நிர்வாகமும், மாநில அரசும், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். உடனடியாக அனைத்து பாதிக்கப்பட்ட பெயர்களையும் கணக்கீடு செய்ய வேண்டும். பொய்யாக 10ஆம் ரூபாக கொடுத்திருக்கிற இந்த கணக்கை ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.